வெல்கம் டு தமிழ் ஜாப்ஃபேக்டரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை கன்யூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு 2748க்கு மேற்பட்ட கிராம உதவியாளருக்கான போஸ்டிங்ஸ் கொடுக்க இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா 10th நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸ்டார்டிங் சேலரியே 17,000க்கு மேலே இருக்கும். லாஸ்ட் டேட் 7/11/2022 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டத்தில் எல்லா இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான போஸ்டிங் கிட்டத்தட்ட 2748 போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். 2748 கிராம உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முழுவதும் 2748 கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் இருக்கிறது கண்டறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்காக தாலுக்கா அளவில் வரக்கூடிய அக்டோபர் 10ஆம் தேதி விளம்பரம் செய்ய வேணும் அப்படின்னும், இதற்கான லாஸ்ட் டேட் 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அதாவது விளம்பரங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா பரிசீலிப்பதற்கான இறுதி நாள் நவம்பர் 14ஆம் தேதியாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தவர்களுக்கான எழுத்து தேர்வு திறன் தேர்வு நவம்பர் 30ஆம் தேதியும் நேர்காணல் டிசம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதியும் நடத்த வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் 2022 டிசம்பருக்குள்ளேயே முடிக்க இருக்காங்க. சரிங்களா, டிசம்பர் 19ஆம் தேதிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக கடந்த 2020ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி வெளியிடப்பட்ட வருவாய்த்துறை அரசாணை பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வுக்கான அனைத்து நடைமுறைகளையும் தாசில்தார்களை கொண்டு மேற்கொள்ள உரிய அறிவுறுத்தல்களை ஆட்சியர்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தாசில்தார் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்து தேர்வு எல்லாமே கண்டக்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2748 போஸ்டிங்ஸ் வர இருக்குது. ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் வரும். ஸோ அப்போ வர்றபோது கண்டிப்பாக நம்ம சேனலில் அதற்கான வீடியோஸும் போடுவோம். ஸோ நீங்கள் ஸ்டே டியூனாக பார்த்துட்ருங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.